இது வந்து லக்ஷ்மி வெட் கிரைண்டர் மோட்டருடைய ரீவைண்டிங் வீடியோ தான். அதாவது 24 காடி 50 கோர் திக்னஸ்ஸு. அதோட முழு பகுதியை பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி 1வது பார்ட்டை பார்த்துருங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த 2வது வீடியோவை பார்க்கும்போது முழுசாக உங்களுக்கு புரிய வரும். அதனால் முதல் பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 2வது பகுதியை பாருங்கள். அந்த வீடியோவை வீடியோவோட லிங்க்லேயே கொடுத்து வச்சுருக்கோம், அதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இது 2வது வீடியோவை பாருங்கள், அப்போ தான் முழுசாக புரிய வரும் உங்களுக்கு. இப்போது ரன்னிங் எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலையும் இறக்கணும். தொடர்ச்சியாக வரிசையாக அடிக்கிட்டு வர வேண்டியது தான். ரன்னிங் காயில் எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் காயில் இறக்கிங்க, வரிசையாக அடுக்க இறக்கிங்க. நம்ம இப்போ 1லேருந்து 5 இறக்கிடுவோம். இந்த வரிசையாக அடிக்கிங்க. ஆரம்பித்த முனையை ரைட் சைடில் வச்சுங்க, முடிக்கிற முனையை லெஃப்ட் சைடில் வச்சுங்க. இது மட்டும் கரெக்டாக கவனமாக இறக்குங்க, வரிசையாக வச்சு இறக்குங்க. இப்போ இடையில 3 காடி விட்டுட்டு இந்த ஓரம் ஆரம்பித்து அந்த ஓரத்தில் கொண்டு முடிச்சிடுங்க. அதாவது 5வது காய். இது பாருங்கள், நம்ம இடையில 3 காடி விட்டுடுங்க. லேயராக வரிசையாக இருக்கீங்க. ரன்னிங் காயில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் வரிசையாக வரணும். இப்போது இதுக்கு மேலே ஒரு மில்லக்ஸ் இறக்கிடுவோம். நம்ம ரன்னிங் காயில் இருக்கிற மாதிரியே தான் அப்படியே வரிசையாக இறக்கிட்டு வர வேண்டியதான். என்ன ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரன்னிங் காயில் கீ இறக்கிறீங்களே அதுக்கு வந்து ரைட் சைடில் ஒரு காயிலும் லெஃப்ட் சைடில் ஒரு காயிலும் வர மாதிரி சென்டராக வரும். பார்த்திங்கன்னா இந்த 7வது காடியில் நம்ம உட்கார வச்சுக்கோம் பாரு, 1 to 7 அதை வந்து சென்டராக வச்சுக்கிங்க. சென்டர் வச்சுக்கிட்டு இதுலேருந்து இந்தாண்ட ஒரு காடியும் இந்தாண்ட ஒரு காடியும் 3 காடியை விட்டுட்டு அடுத்ததில் உட்கார வைக்கணும். இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா 1லேருந்து 5ன்றது 5 உட்கார வைக்கணும். இந்த காயில் 1 2 3 4 5 5வது காடியில் உட்கார வச்சுக்கிங்க. அடுத்தது 1 to 7 வரிசையாக இதே மாதிரி வரிசையாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க. இது காயில் மேலே காயில் உட்காரதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே இறக்கிடலாம். லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க. அதாவது 1 to 3 இறக்கணும் பாருங்கள் ரன்னிங் காயில், அதில் போய் உட்காரும். இது 1 to 5 ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா 1 to 3. அதே இடத்துல உட்காருது ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா 1 to 5 உட்காரும். கரெக்டாக வந்து அந்த காடியில் உட்காரும். இப்போ இதுக்கு மேலே மில்லக்ஸை போட்டுக்கலாம். இப்போ இதில் மில்லக்ஸை போட்டுட்டு அடுத்ததை இறக்கி விடுவோம். 1 to 7 பார்த்திங்கன்னா இந்த முதல்ல உட்காந்துருக்கு பாருங்கள், ஏற்கனவே போட்ட காயில் உட்காந்துருக்கிறதுல அது மேலே தான் உட்காரும். இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க. அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை இறக்கிடலாம். இப்போது அது பக்கத்துலேயே இறக்கிடுவோம். லேயராக அது பக்கத்துலேயே இறக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுருவோம். நம்ம மில்லக்ஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கலாம். இப்போது 1லேருந்து 7வது காடியில் இறக்கிடுவோம். 7வது காடி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக காலியாக கிடக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இறக்கிடலாம். இப்போ இந்த காயில் இந்த இடத்துல உட்காந்த பிறகு அடுத்த காயில் வந்து இது மேலே தான் உட்காரும். 1 to 7ன்றது அடுத்த காயில் இது மேலே தான் உட்காரும். இப்போ இது மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுடலாம். மில்லக்ஸை போடுறதுல எஃப் கிளாஸ் ஷீட்டு போட்டுங்க. ஏன்னா இதுக்கு இடையில இது சும்மா
இன்னும் ஒரு மேலே லேயர் உட்காருன்றதுனால இது சும்மா கவர் பண்ணுறதுக்காக கீழே போட்டுங்க. கீழே போட்டு அதுக்கப்புறம் மேலே மில்லட்ஸை போட்டுடலாம் காயில் இறக்கிட்டு. இதே மாதிரி தான் வரிசையாக அடுத்தடுத்த காயில் இறக்கிடுங்க. இப்போ 2 காயில் இறக்கிச்சு. அடுத்த 2 இதே மாடலில் தான் அப்படியே வரிசையாக இறக்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ அடுத்த காயில் இறக்கிடலாம். 2 காயில் இறக்கியாச்சு. இன்னும் 2 காயில் இறக்குன மாதிரி இறக்கிட வேண்டியதான். இப்போ வந்து ஃபுல் காயிலையும் இறக்கியாச்சு. ரன்னிங்னாலும் ஸ்டார்டிங்கில் 4 செட்டுமா இறக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் போட வேண்டியதான். கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பின்பக்கம் வந்து மில்லக்ஸை வச்சு ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில் வந்து மில்லக்ஸ் வச்சு, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் ஒரு மில்லக்ஸ் வச்சு கட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமா கனெக்ஷனை போட்டுக்கலாம். ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் வந்து ஒரு மில்லக்ஸை வச்சுக்குவோம். அதாவது வந்து ரன்னிங்கோட ஒயர் ஒரு ஒயர் கூட ஸ்டார்டிங்கோட இணையக்கூடாது, ஸ்டார்டிங்கோட ஒயரும் ரன்னிங் கூட இணையக்கூடாது. அது மாதிரி தனித்தனியாக பிரிக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி மில்லக்ஸை வந்து ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில் வச்சிடணும். அதுக்கப்புறமா கட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று இணைஞ்சாலும் அது வந்து திரும்ப நமக்கு எப்போவாவது வேலை கொடுத்துரும். இப்போ கட்டி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் அது வந்து ஷார்ட் ஆகிடும். ரன்னிங் அண்ட் ஸ்டார்டிங் ஒன்றா ஆகிடும். அதனால் பிரச்சனை தான். அதனால் வந்து தனித்தனியாக ஆக்கிடுங்க. ரெண்டையும் வந்து தனித்தனியாக ஆகிட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டுருங்க. இது மாதிரி மில்லக்ஸ் இடையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நூல் கட்டு போட்டுக்கலாம். இதை பின்பக்கம் கட்டு போட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் கனெக்ஷனை பார்த்துக்கலாம். அதெல்லாம் லூஸாகவே கட்டு போட்டுங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்டை டைட் பண்ணிகிட்டே வந்துடுறோம். கட்டை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் சைடு திருப்பிடலாம். கட்டை வந்து டைட் பண்ணி இறுக்கி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கனெக்ஷன் சைடு திருப்பிடலாம். கனெக்ஷன் சைடில் டெர்மினல் எல்லாத்தையுமே சீவிட்டு கனெக்ஷனை போட்டலாம். கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றதை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றது புரிய வரும். நிறைய ஒயர் இருக்கும், பார்த்திங்கன்னா புரியாது. இதை கவனமாக பாருங்கள், ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கனெக்ஷன் சைடுக்கு வந்தாச்சு. முதல்ல ரன்னிங் காயில் ஜாயின் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கை போட்டுடலாம். நம்ம ஸ்டார்டிங் இதை வந்து ஃபுல் பக்கம் தள்ளி வச்சுங்க. ரன்னிங் காயில் மட்டும் வெளியே எடுத்துருங்க. முதல்ல ரன்னிங்கில் கனெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கை போடலாம். லீடு வர எல்லாத்தையுமே வெளியே எடுத்து நேராக ஆக்கிங்க. அதுக்கப்புறம் இதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முதல்ல 1ஆம் நம்பர் ஸ்லீவ் வந்து கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஜாயின் போகிற அளவுக்கு இடைவெளி விட்டு போட்டுங்க. இதை எல்லாத்துலேயுமே மில்லஸ் அதாவது வந்து ஸ்லீவை போட்டுங்க. 1ஆம் நம்பர் ஸ்லீவை போட்டுங்க. எல்லாத்துலேயுமே ஸ்லீவை போட்டாச்சு. ஆனால் ஸ்லீவை போடாமல் கூட சில பேர் ஜாயிண்ட் போட்டு ஜாயிண்ட்டுக்கு மட்டுமே ஸ்லீவ் போடுவோம். நானும் இப்படி தான் பண்ணுவோம். கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி அதில் நம்ம கனெக்ஷன் ஒயர் எல்லாத்தையுமே லீடு போட்டோம். லீடு ஒயர் எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் போட்டாச்சு, 1ஆம் நம்பர் ஸ்லீவ். இப்போ நம்ம ஜாயின் போட்டோம்னா இது எங்கேயும் ஒட்டாது. அதனால் தனித்தனியாக வரணுன்றதுக்காக தான் இந்த ஸ்லீவ் போட்டுக்கிறேன். இப்படி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. காயிலோட ஒட்டாது. கனெக்ஷன் திரும்ப ஏதாவது பிரச்சனைனா கூட அவுத்து பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கனெக்ஷனை போட்டுடலாம். அதாவது கனெக்ஷன் எந்த பக்கம் வருதுன்றதை முதல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெர்மினலை இந்த வழிக்கு நேரில் வச்சு அதுக்கப்புறம் கனெக்ஷன் போட ஆரம்பிக்கும். இப்போ நான் இதுக்கு நேரில் கனெக்ஷன் வச்சு போட போகிறோம். அதனால் இப்போ இது வந்து கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரன்னிங் காயில் தான் போடுறோம். ரன்னிங் காயில் போட பிறகு தான் ஸ்டார்டிங் காயில் போடுவோம். இப்போ ரன்னிங் காயில் ஒரு காயிலேருந்து அதாவது ஆரம்பித்த மோனை எடுத்துக்கோங்க. ஆரம்பித்த மோனை உள்ளே இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் இதோட முடிவு மோனை இருக்கும் பாருங்கள். நம்ம காயில் எப்பவுமே சுற்ற ஆரம்பிக்கிறோம் இல்லையா, சுற்றி ஆரம்பித்து முடிக்கும்போது கட் பண்ணணும் இல்லையா, அந்த ஒயரை இங்கே லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். அதாவது ரைட் சைடில் இருக்கிறது ஆரம்ப மோனை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது முடிக்கிற மோனை. இப்போ இதுதான் நமக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்றது தான் உங்களுக்கு கணக்கு வரும். இப்போ நான் இதை வந்து ரைட் சைடில் இருக்கிறது கனெக்ஷன் ஒயரை எடுத்துக்கிறேன், ஆரம்பித்த மோனை. இப்போ அதோட முடிவு மோனையை அடுத்த காயில் 2வது காயிலோட முடிவு மோனையோடு இணைச்சிக்கிறேன். இப்படி இணைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் 2வது காயிலோட ஆரம்ப மோனை இருக்கு இல்லையா, அதை வந்து 3வது காயிலோட ஆரம்ப மோனையோட இணைச்சிக்கிங்க. நான் சொல்கிற மாதிரி கவனமாக பாருங்கள்.
அடுத்து 3வது காயிலோட முடிவு முனை இருக்குது இல்லையா, அதை வந்து 4வது காயிலோட முடிவு முனை இணைச்சிங்க, ஒன்றா இணைச்சிங்க. இப்போ இது எல்லாமே எனாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட் போட்டுங்க. 4வது காயில் வந்து ஆரம்பித்த முனை இருக்குது இல்லையா, அதையும் என்ன பண்ணுறீங்க கனெக்ஷனுக்காக வச்சுக்கிங்க. இதை வந்து கனெக்ஷன் லீடுக்கு வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம ஒரு காயில் கனெக்ஷன் சைடில் ஆரம்பிச்சுக்குவோம். ஆரம்பித்த முனை சுற்ற ஆரம்பித்த முனையை ரைட் சைடில் இல்லையா, அதை வந்து கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதோட முடிவு முனையை எடுத்து 2வது காயிலோட முடிவு முனை சுற்றி முடித்த பிறகு வருது இல்லையா எண்டு, அதை இணைச்சிக்கிறோம். 2வது காயிலோட முடிவு முனையும் 1வது காயிலோட முடிவு முனையும் எடுத்து ஒன்றா இணைச்சிக்கிறோம். அடுத்து 2வது காயிலோட ஆரம்ப முனையை 3வது காயிலோட சுற்ற ஆரம்பித்த முனையோட இணைச்சிக்கிறோம். இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கிறோம். இது ஒரு ஜாயிண்ட் வந்துடும். அதேமாதிரி 3வது காயிலோட முடிவு முனை இருக்கு இல்லையா, சுற்றி முடித்தது, அதையும் 4வது காயிலோட முடிவு முனையும் ஒன்றா இணைச்சிக்கிறீங்க. இப்போ அது ஒரு ஜாயிண்ட் வந்துடும். இது 3 ஜாயிண்ட் வந்துடும். 4வது காயிலோட ஆரம்ப முனையை கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். நமக்கு ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 ஜாயிண்ட் வந்துடும். இது 3மே வந்து எனாமல் நீக்கிட்டு ஜாயிண்ட் போட்டுங்க. இப்போது இது எல்லாத்தையும் எனாமல் நீக்கிட்டு ஜாயிண்ட்டை போட்டுருவோம். எப்போவுமே ஜாயிண்ட்டை போட்ட பிறகு அதில் சால்ட்ரிங் வச்சுருங்க மறக்காமல். ஏன்னா சால்ட்ரிங் வச்சா லைஃப் வரும், ஜாயிண்டில் பிரச்சனை இருக்காது. நம்ம எல்லாத்தையுமே எனாமல் நீக்கியாச்சு. இந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நம்பர் சிலிவையும் இது கூட இறக்கிங்க. அப்போ தான் 2வது நம்ம ஜாயிண்ட் போட்ட உடனே மேலே எடுத்து விட்டுக்கலாம் கவர் பண்ணுறதுக்கு. எந்தெந்த ஜாயிண்ட் வருதோ ஜாயிண்டில் ஒரு 3 நம்பர் சிலிவை போட்டுங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்றாயிடும். அதாவது ஆரம்ப முனை இது முடிவு முனை. அடுத்தது 2வது காயிலோட ஒரு முடிவு முனையோட இணையும், அது கூட ஒன்று இறக்கணும். அதே மாதிரி அடுத்த காயில் ஜாயிண்டில் ஒரு சிலிவை இறக்கிடுவோம், 3 நம்பர் சிலிவை. அதுக்கு அடுத்தது ஒன்று இறக்குவோம். இந்த 3 நம்பர் சிலிவை போட்டுட்டு இதை ஜாயிண்ட்டை ஒன்றாக்கிங்க. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டை முருகணும் இல்லையா, இப்போ இது வந்து நம்ம சால்ட்ரிங் அடிச்சிடணும். மறக்காமல் சால்ட்ரிங் அடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1ஆம் நம்பர் சிலிவை சொல்லிவிட்டு இந்த 3ஆம் நம்பர் சிலிவை எடுத்து கவர் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே எடுத்து கவர் பண்ணிக்கலாம். சில பேர் அப்படியே கவர் பண்ணிவிடுவாங்க. நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கவர் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி தான் மற்ற ஜாயிண்ட்டு போட வேண்டி வரும். அப்படியே அடுத்த ஜாயிண்டில் ஒரு சிலிவு 3ஆம் நம்பர் சிலிவு போட்டு ஜாயிண்ட்டை போட்டுக்குவோம். ஜாயிண்ட்டை போட்டாச்சு. அடுத்த ஜாயிண்ட்டை போட்டு அதையும் அதேமாதிரி ஒரு 3ஆம் நம்பர் சிலிவு போட்டு ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஜாயிண்ட் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முனை தான் எண்டு இருக்கும். இங்கே கனெக்ஷன் போட்டு அப்படியே கனெக்ஷன் போட்டு முடிச்சுட்டே வந்து இங்கே கொண்டாண்டோம். இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆயிலையும் கனெக்ஷன் போட வேண்டி வரும். நம்ம இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா மோட்டர் நமக்கு எந்த வாட்டம் சுற்றணுன்றதை கணக்கு பண்ணி உள்ளே கூட கனெக்ஷன் போட்டுக்கலாம். இல்லை வெளியே 4 ஒயரையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் நீங்கள் கனெக்ஷன் போடணும் போட்டுக்கலாம். இல்லை உள்ளேருந்தே கம்பெனி மாதிரியே வந்து கெப்பாசிட்டி லைனை உள்ளே அணைச்சிட்டு மெயின் லீடை மட்டும் 2 ஒயர் எடுத்து வரதுக்காக நம்ம கனெக்ஷனை வந்து போடலாம். அது வந்து இப்போவே உள்ளே வந்து கவனித்து தான் போட வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் எப்படி போடுறதுக்கு சொல்கிறோம். அதாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து புள்ளி சைடில் வந்துடுச்சு. மோட்டரோட புள்ளி பக்கம் முன்பக்கம் வந்துடுச்சு. பின்பக்கம் வரும் சிலதுக்கு. நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. அது வந்து கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றதை நம்ம இங்கே பார்த்து கவனித்து போட்டுட்டாலே போதுமானது. நீங்கள் இல்லை வெளியில் வந்து 4 ஒயரும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், நேரடியாக எடுத்துக்கலாம். நீங்கள் மண்ணில் ஜாயின் போட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் கனெக்ஷன் போடணும். இல்லை உள்ளேருந்து எடுக்கணும்னா இப்போ கவனிங்க, நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே மோட்டரை வந்து இந்த புள்ளி சைடை கவனிங்க. புள்ளி சைடோ அல்லது பேக் சைடோ நீங்கள் கனெக்ஷன் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த சைட்லேருந்து கவனிங்க. மோட்டர் எந்த வாட்டர் சுற்றுன்றதை கவனிங்க. மோட்டர் வந்து அப்படியே இப்படி ரைட் சைடில் இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி கொண்டு போதா அல்லது இப்படி ரைட் சைடில் சுற்றுதான்றதை மோட்டரை கவனிச்சிங்க. அதை கவனித்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் போட்டுக்கலாம். கனெக்ஷனோட வயரெல்லாம் வெளியே எடுத்துருவோம். லீடெல்லாம் ஸ்டார்டிங் இது ரன்னிங் இதை போட்டு முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கை லீடு வெளியே எடுத்துருவோம். ரன்னிங்கில் எப்படி லீடுக்கெலாம் சிலிவு போட்டிங்களோ அதே மாதிரி இதுலேயும் 1ஆம் நம்பர் சிலிவு போட்டுக்குவோம். எல்லா லீடிலுமே போட்டுருவோம். எல்லாத்துலேயும் சிலிவு போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் காயில் எப்படி ஜாயிண்ட் போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போட போகிறோம். ஆனால் நமக்கு மோட்டர் எந்த பக்கம் சுற்றுதுன்றதை கணக்கு பண்ணி
உள்ளவே கனெக்ஷன் போட போகிறேன். கனெக்ஷன் லீடு உள்ளேருந்தே எடுக்க போகிறேன். கனெக்ஷன் லீடு உள்ளேருந்து எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி லைனும் உள்ளேருந்தே வந்துடும். கெப்பாசிட்டிக்கு 2 ஒயர் தனியாகவும் மெயின் லீடுக்கு 2 ஒயர் தனியாகவும் கொண்டு வர போகிறோம். இப்போ அந்த மாடல் தான் போட போகிறோம். நீங்கள் இதை கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் இதை கவனிங்க. இல்லை நான் 4 ஒயர் வெளியே எடுத்து வரப்போனால் நீங்கள் அப்படியே கவனிக்க தேவையில்லை. இது எப்படி நம்ம ரன்னிங்கை போட்ட மாதிரி ஜாயிண்ட் அதே மாதிரி கனெக்ஷனை போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா வெளியே 4 ஒயர் வந்துடும். இதில் 2 ஒயர் வந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 2 ஒயர் வந்துடும். 4 வெளியே கொண்டு வந்துடலாம் லீடுக்கு. இப்போ நான் போட போகிறது என்னென்னா மோட்டர் சுத்தத்தை வச்சு அந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட போகிறேன். இப்போ மோட்டர் வந்து இது வந்து புள்ளி சைடு மேல் பக்கம் வந்துடுச்சு. இந்த கனெக்ஷன் சைட்லேயே வந்துடுச்சு. சிலது பின்பக்கம் வந்துடும் கனெக்ஷன் வரும். இதில் வந்து முன்பக்கம் வருது. முன்பக்கம் வருதுனால இப்போ புள்ளி இது வந்து ரோட்டர் வந்து எனக்கு லெஃப்ட்டில் சுற்றணும். லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ இது வந்து நம்ம கனெக்ஷன் எப்படி போட்டோமோ ரன்னிங்கில் அதே மாதிரி முதல்ல போட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி போகணும் எடுத்து சொல்கிறேன். நம்ம கனெக்ஷன் ஒயரிங் இந்த ரன்னிங்கில் இங்கே எடுத்து இல்லையா ஆரம்பமான இந்த இடத்துல எடுத்த மாதிரி அப்படியே அதோட ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்க கனெக்ஷன் போகிறதுக்கு. ரைட் சைடில் எடுத்திங்கன்னா மோட்ரு வந்து ரைட் சைடில் சுற்றும். அதுவே லெஃப்ட் சைட்லேருந்து கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடில் சுற்றணும். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி வேணும். அதனால் நான் லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறேன். இந்த காயில் நம்ம கனெக்ஷன் போட்டுட்டேன். ரன்னிங் வந்து நம்ம கனெக்ஷன் போட்ட பாருங்கள். இது கனெக்ஷன் போட்டுடும். இப்போ ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா இதோட லெஃப்ட்டில் இருக்கிற காயில் கனெக்ஷன் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து மோட்ரு லெஃப்ட் சைடில் சுற்றும். இப்படி சுற்றுற மாதிரி எனக்கு தேவைப்படுது. அதனால் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க காயில் நான் கனெக்ஷன் போட ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். கனெக்ஷன் வந்து அது லெஃப்ட்டில் சுற்றும் மோட்ரு கரெக்டாக. இதை வந்து கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஆரம்ப முனையை எடுத்துக்கிட்டேன். இதோட முடிவு முனையை எடுத்து 2வது காயிலோட முடிவு முனையோட இணைச்சிக்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு 3ஆம் நம்பர் சிலிவ் போட்டுங்க. மாதிரி கனெக்ஷன் போடுறதுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் போடலாம். 3ஆம் நம்பர் சிலிவ் எல்லாத்துக்கும் போட்டு வச்சு இப்போ கனெக்ஷன் நம்ம வந்து ரன்னிங்கில் இங்கே போட்டோம். அதோட லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்டிங் காயிலோட ஆரம்பமான கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டேன். அதோட முடிவு முனையை எடுத்து 2வது முனையோட இணைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல நம்மளை நீக்கிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் போடலாம். இப்போது ஆரம்பித்த முனையை கனெக்ஷனுக்கு வச்சுக்குவோம். இதோட முடிவு முனையை நம்ம எடுத்துக்குவோம். இதோட முடிவு முனையை எடுத்து 2வது காயிலோட முடிவு முனையோட இணைச்சிக்குவோம். ரன்னிங் காயில் இணைச்ச மாதிரியே தான் இணைச்சாச்சு பாருங்கள். அடுத்து 2வது காயிலோட ஆரம்ப முனை இருக்குது. அதை வந்து 3வது காயிலோட ஆரம்ப முனையை ஒன்றா இணைச்சிருங்க. அடுத்தது 3வது காயிலோட நம்ம முடித்த முனையை கொண்டு 4வது காயில் முடித்த முனையில் இணைச்சிக்கணும். முடிவு முனையில் அப்படி இணைச்சிட்டிங்கன்னா 4வது காயிலோட ஆரம்பித்த முனை வந்து கனெக்ஷன் லீடுக்காக வந்துடும். அதை இதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயிண்ட்டை போட்டு பூராத்தையுமே சால்ட்ரிங் பண்ணிடணும். சால்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிலிவ் போட்டு கவர் பண்ணி கட்டு போடுற வேலை தான். இப்போது ஜாயிண்ட் எல்லாம் போட்டாச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கனெக்ஷன் லீடு ஸ்டார்டிங்கில் 2ம் ரன்னிங்கில் 2மாக இருக்குது. இதில் அப்படியே ஒயர் கனெக்ஷன் லீடு வந்து இணைச்சி 4 ஒயருமே வெளியே எடுத்து நீங்கள் 4 ஒயர் வெளியே கொண்டு வரனாலும் கொண்டு வந்துடலாம். இல்லை இதை உள்ளவே நான் வந்து கம்பெனி மாதிரி கெப்பாசிட்டி லைன் தனியாகவும் மெயின் லைன் தனியாகவும் எனக்குன்னா இப்போ நீங்கள் கவனிங்க. அதை ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இப்போ ஏன்னா நம்ம வந்து காயில் வந்து நம்ம கனெக்ஷன் போடுறது ஸ்டார்டிங்கில் ரன்னிங்லேயும் எந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கின்றது தான் கவனமாக கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த முனை இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இது கனெக்ஷன் போட்டு கொண்டாந்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம். இது இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த காயில் நம்ம கனெக்ஷன் போட்டதுலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்க கனெக்ஷன் எடுத்திங்கன்னா மோட்டரு லெஃப்ட் சைடில் சுற்றும். ரைட் சைடில் எடுத்திங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் ஒன்றாக்கிடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மணி ரன்னிங்கில் ஒரு மணி இதை ஒன்றாக்கிட்டிங்கன்னா இதை காமனாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டார்டிங்கோட ஒரு மணி இருக்குது இல்லையா, இன்னொன்று கனெக்ஷன் போட்டு கொண்டாந்து இதில் ஒரு மணி எடுத்துக்கலாம், இதில் ஒரு மணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு எப்படி கெப்பாசிட்டி இணைக்கணும்னா இதில் ஒரு ஒயர் இணைச்சி அதில் ஒரு ஒயர் இணைச்சி இணைக்கிற மாதிரி தான் வரும். அதை நான் இப்போ கனெக்ஷன் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். புரியுதான்னு பாருங்கள். ரன்னிங் ஒயர் காயில் ஆரம்பித்தோம் இல்லையா, நம்ம கனெக்ஷன் போட ஆரம்பித்ததையும் ஸ்டார்டிங்கில் கனெக்ஷன் போட ஆரம்பித்ததையும் ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரு சிவப்பு ஒயர் இணைச்சிங்க. இது வந்து மெயின் லீடுக்கு. இது ரெண்டுமே ஒன்றா இணைச்சி ஒரு மெயின் லீடு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெயின் லீடுக்கு யூஸ் ஆகிடும். அடுத்தது நம்ம ரன்னிங் காயிலே ஜாயிண்ட்டை போட்டுகிட்டே வந்து இங்கே கொண்டாந்து முடிச்சோம் பாருங்கள் லெஃப்ட் சைடில். இதை இன்னும் ஒரு மெயின் லீடுக்காக இணைக்க போகிறோம். இது கூடவே ஒரு கெப்பாசிட்டி லைனையும் நினச்சிக்கணும்.
மெயின் லீடுக்கு சிவப்பு ஒயரும் கெப்பாசிட்டி லைனுக்கு வந்து கருப்பு ஒயரமாக போட்டுக்கிட்டேன். நம்ம ரன்னிங் காயிலில் ஜாயிண்ட் அடிச்சுட்டே வந்து லெஃப்ட் சைடில் முடித்தோம் பாருங்கள். இந்த மோனையை எடுத்து இது 2 ஒயரையுமே ஒன்றா அடிச்சிங்க. கருப்பு ஒயரையும் சிவப்பு ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா அடிச்சிருங்க. மெயின் லீடுக்கு சிவப்பும் கருப்பு ஒயர் வந்து கண்டன்சருக்குமா போயிடும். அடுத்து நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து கனெக்ஷன் போட்டுகிட்டே வந்து இல்லையா, ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் கொண்டு வந்து முடிப்போம். ஒரு மோனை இருக்குது பாருங்கள். இந்த மோனையை வந்து நம்ம கண்டன்சருக்காக கருப்பு ஒயர் ஒன்று இணைச்சிக்கலாம். இது வந்து கண்டன்சருக்கு லீடாக வந்துடும் கருப்பு ஒயரு. அவ்வளோதான் கனெக்ஷனு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே சால்டிங் பண்ணிடலாம். ஜாயின் போட்டு சால்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஏற்றி விட்டுடலாம். எல்லாத்துலேயுமே சால்டிங் வச்சுட்டு மறக்காமல் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஏற்றி விட்டுடலாம். எல்லாமே வந்து சால்டிங் வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்லீவை 1ஆம் நம்பர் ஸ்லீவை போட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஏற்றி விட்டு கவர் பண்ணிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் ஸ்லீவ் எடுத்துங்க. அப்படியே சால்டிங் பண்ணதில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் ஸ்லீவ் ஏற்றி கவர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கவர் ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் ஸ்லீவ் போட்டு ஈத்து ஸ்லீவ் விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லீவ் போட்டுடலாம். எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் தனியாகவும் ஸ்டார்டிங் தனியாகவும் பிரிக்கணும். அதாவது வந்து மில்லக்ஸை வச்சு ரெண்டுத்துக்கும் இடையில் வச்சுருங்க. ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் ஒன்றோட ஒன்று இணையாத அளவுக்கு ஒரு மில்லக்ஸை வச்சுட்டு கட்டு போட்டுற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இதை மில்லக்ஸ் இடையில் வச்சுட்டு ஸ்டார்டிங் ரன்னிங் இடையில் வச்சுட்டு கட்டு போட்டுருவோம். முதல்ல லூஸாகவே கட்டு போட்டுங்க, அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மட்டமாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டைட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இறுக்கமாக டைட் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வார்னிஷை ஊற்றிடலாம். இன்சுலேஷன் வார்னிஷை வந்து கட்டாயம் ஊற்றி ஆகணும். வார்னிஷை ஊற்றும்போது என்ன ஆகணும், நம்ம காப்பராக இருக்கும்போது சில காயங்கள்லாம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த கோரில் உரசி அதை வந்து கவர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து நம்ம எப்படி மட்டம் தட்டி வைக்கிறோமோ கரெக்டாக அதே லெவலில் அப்படியே இருக்கும். காயில் வந்து காஞ்ச பிறகு ஸ்ட்ராங்காக நிற்கும், லூஸ் இருக்காது, கட்டு போட்டதும் கரெக்டாக பிடிச்சிக்கும். இப்போது இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றிடலாம். நம்ம போட்ட மில்லக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு மட்டம் கட்டிக்கிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு வார்னிஷை ஊற்றிடலாம். இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணிடலாம் மோட்டரை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.